Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆளுமை திறன் அதை நாம வளர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, என் பர்சனாலிட்டி என்ன தெரியுமா, என் ரேஞ்சுக்கும் என் பர்சனாலிட்டிக்கும் உங்கள்ட்ட பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கிட்ட யாராவது பேசி நம்ம வாழ்க்கையில கேட்டிருப்போம். சோ பர்சனாலிட்டினா என்ன, ஆளுமை திறன் அப்படிங்கறத செப்பரேட்டா குறிப்பிட்டு இந்த மனிதர்கள்லாம் குட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு குறிப்பிட்டு யாரையுமே சொல்லிட முடியாது. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய ஆளுமை திறன் ஒவ்வொரு விதத்துல வேறுபடுது. சோ அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்மளுடைய பர்சனாலிட்டியை வச்சுதான் இந்த உலகம் நம்மளை யாருன்னு சொல்லிட்டு எடை போடுது. சோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன என்னோட கண்ணோட்டத்துல பார்க்கலாம் வாங்க. இப்ப ஆளுமை திறன்னா இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு டெபினேஷனும் இது வரைக்கும் சொல்லப்படல. சோ இருந்தாலும் ஒரு குட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சோ நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அது உங்களை இப்போ ஒரு 4 பேர் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ அதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா யாரு கரெக்டான ஒரு ஆன்சரை சொல்றாங்களோ அவங்கள இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லக்குள்ள அப்ப நம்மளுடைய கம்பெனி இவங்களால நிர்வாகப்படுத்த முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் அவங்களுக்கு வருது. சோ அதனால அவங்க இவங்க குட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. குட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியதுக்கு சில தகுதிகள் இருக்குது. சோ அது முதல்ல நமக்கு நாமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுத்தி வச்சுக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்க மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்ப என்னால முடியும், என்னால அதை பண்ண முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால எதா இருந்தாலும் என்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்து பாருங்க, என்னால செய்ய முடியும் அப்படின்ற அந்த கான்பிடென்ட் நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறோம் இல்லையா, அதுவே ஒரு குட் பர்சனாலிட்டிக்கான ஃபர்ஸ்ட் படி. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். இப்ப இவங்க அப்படின்னாக்கா ஒரு இமேஜின் பண்ணி பாக்குறப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அந்த தனித்துவம் இருக்கணும். சோ இந்த விஷயங்களை நமக்கு நாமே வளர்த்துக்கக்குள்ள நமக்கு நாமே அந்த பர்சனாலிட்டியை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்கவும் முடியும். எந்த துறையை பத்தி பேசினாலும் நம்மளால அதுக்கு அவங்க கூட ஈடு கொடுத்து நம்மளால பேசக்கூடிய ஒரு திறமை நமக்கு நாமே வளர்த்துக்கணும். சோ அதுக்கு நிறைய புக் ரீட் பண்ணணும், நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணணும். மொபைல் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல்ல தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம டைமிங்க கழிக்கிறத விட நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அதுல பார்த்து அது மூலமா நம்ம லேர்ன் பண்ண நமக்கு நாமே நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு திறனை நீங்க வளர்த்துக்கணும். அதாவது இப்போ ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பாக்குறீங்க, இல்ல வீட்டுல டிவி பாக்குறீங்க, அந்த படத்துல ஒரு ஸ்டோரி வருது அப்படின்னாக்கா அடுத்த சீன் என்னவா இருக்கும் அப்படின்றத அந்த கெஸ் பண்ணக்கூடிய அந்த திறனை நமக்கு நாமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு நாமே அந்த ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆகக்குள்ள அதுவும் குட் பர்சனாலிட்டிக்கு நமக்கு கொடுத்துக்கிற ஒரு சவாலான விஷயம் தான். இது கரெக்டா இருக்கா பாப்போம்னு சொல்லிட்டு நமக்கு நாமே கெஸ் பண்ணி அதை நம்ம ரீட் பண்ணக்குள்ள அந்த நம்மளுடைய பர்சனாலிட்டின்றது அந்த தனித்திறன் நமக்கு நாமே வளர்த்துக்கிறோம். பார்த்து மத்தவங்க அட்ராக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு ஒரு விஷயமும் செய்யக்குள்ள கண்டிப்பா உங்களை பார்த்து மத்தவங்க அட்ராக்ட் ஆவாங்க. சோ அதுக்கான நாலேஜை நீங்க டெவலப் பண்ணி கேதர் பண்ணி ரீட் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். இப்ப வாழ்க்கையில லட்சியத்தோட பயணிக்க கூட சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க முதல்ல அவங்கள நம்புவாங்க. மத்தவங்க சொல்றது காது கொடுத்து கேட்டுப்பாங்களே தவிர எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத சில பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வழியில தான் அவங்க செயல்படுவாங்க. எந்த ஒரு தடைகள் சுத்தி வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் அவங்களுடைய தனித்திறன். இதை நம்ம குறை சொல்ற மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்க கூடாது. அந்த குறை சொல்லுவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டாலே அந்த இடத்துல நம்ம தோத்துருவோம். சோ நமக்கு என்ன தோணுது, சரியான வழி நம்ம எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அவங்க அது சொல்லுவாங்க, இவங்க இது சொல்லுவாங்க, அவங்க இது சொல்லுவாங்க, நம்ம கவலைப்பட்டு சில விஷயங்களை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய தனித்திறனை நம்ம இழந்துருவோம். சோ நமக்கான உள்ள விஷயங்களை யார் எது சொன்னாலும் நமக்குன்னு எது நியாயமா படுதோ அந்த ரூட்ல நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்ப நம்மளுடைய பர்சனாலிட்டி ஸ்கில் கண்டிப்பா டெவலப் தான் ஆக செய்யும். அப்ப நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அதுதான் நமக்கு உதவும். இத நமக்கு நம்மளுடைய மூளை சொல்லும், இது சரியான விஷயம், நீ போ அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சோ அவங்க அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க பயந்துகிட்டு நம்ம சில விஷயங்களை ஒதுக்கக்குள்ள நம்மளுடைய தனித்திறனை ஒதுக்குறதா தான் நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை நம்மளோட ரூட்ல நம்ம கரெக்டா போனாக்கா கண்டிப்பா அது நம்மளுடைய
நாலேஜா இருக்கட்டும், நம்மளுடைய தனித்திறனா இருக்கட்டும், நம்மளுடைய பர்சனாலிட்டிங்க இருக்கட்டும், எல்லாமே ஆப்போசிட்ஸ்ல இருந்து நம்மள வந்து கவரப்படும். சோ அந்த கவரப்படுறதுதான் ஒரு தனித்திறன் சொல்றோம். வந்து நம்ம அதை வந்து ஒரு நம்பிக்கையோட எதிர்கொள்ளக்குள்ள கண்டிப்பா அது வந்து நமக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. மத்தவங்க நம்மள எந்த கோணத்துல பார்க்கணும், எந்த கோணத்துல நம்மள வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே முடிவு பண்ணிட்டு நம்ம ஒரு ரூட்ல போகக்குள்ள கண்டிப்பா அந்த திறன் நம்ம வளர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும்னா முதல்ல நம்ம யாரு அப்படின்றத நாம முதல்ல உணரணும். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். எல்லாரும் என்ன செய்யறோம், அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அவன் அங்க போயிட்டு வந்தான், இவன் அவன்கிட்ட இதை சொன்னான், இவன் இவதுகிட்ட சொன்னான், அவன் அங்க வீடு வாங்கி போட்டிருக்கான், இவன் இங்க பிளாட் வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நாம முதல்ல டிசைட் பண்ணணும். நாம டிசைட் பண்ணிட்டு அதுக்கான வழிமுறைகளை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதை செய்யறதுதான் முதல் படிக்கட்டு. இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கே போறீங்க, படிக்கட்டுல எல்லாருமே ஏறிக்கிட்டு இருக்கோம். சோ மத்தவங்க ஏறுறதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க தடிக்குதான் விழுவீங்க கீழே. சோ நம்மளுடைய காலை நம்ம பார்த்து படிக்கட்டை பார்த்து நம்ம எடுத்து வைக்கக்குள்ளதான் அதுக்கான கரெக்டான ஒரு இடத்த வந்து நம்ம அடைய முடியும். சோ இதுதான் வந்து இந்த விஷயத்திலயும் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க அதை செய்யாத இதை செய்யாத இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ நமக்கு என்ன செய்யணும்னு மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, நாம தான் முடிவு பண்ணணும். நாம முடிவு பண்ணி அந்த வழியில நாம போகக்குள்ளதான் நம்மளால வின் பண்ண முடியும். சோ மத்தவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம அந்த வழியில போனோம்னா நமக்கான அந்த ஒரு தனித்துவம் வந்து அந்த இடத்துல இல்லாம போயிடும். சோ மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. சோ உங்களுக்கு என்ன எது சரின்னு தோணுதோ அந்த வழியில போங்க. இது யாரா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு நிலையை நீங்க அடையணும் அப்படின்னா உங்களுடைய மூளை சொல்றத நீங்க கேளுங்க. அது உங்களுடைய தனித்துவம் என்னன்றத கண்டுபிடிங்க. உங்களால என்ன செய்ய முடியும் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்க. அந்த உங்களால அந்த சூழ்நிலைக்கு ஏத்த ஒரு வருமானத்தை ஒரு எதுவோ உங்களால என்ன இதுல சாதிக்கும் உங்களுடைய திறமை என்னன்றத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த திறமைய அந்த வளர்ச்சிய உங்களால அந்த இடத்தையே அடைய முடியும். இப்போ நம்ம படிக்கட்டு ஏறுறதை பத்தி நான் சொன்னேன். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த கார்னர் அந்த இதை யோசிச்சா மட்டும்தான் நம்ம இங்க இருந்து படிக்கட்டை எடுத்தே வைக்க முடியும். சோ அது என்ன விஷயம், உங்களுக்குள்ள என்ன புதைஞ்சு கிடக்குது அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதீங்க. உங்களுக்கு எது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கோ அந்த லைன்ல செய்யுங்க. அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குது அப்படின்னா அந்த விஷயத்த திறமையா செய்யுங்க. அப்போ மத்தவங்களால உங்களை வந்து பாராட்டப்படுற அளவுக்கு அந்த விஷயம் வந்து ஒரு மிகைப்படுத்தி உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போகும். அதாவது வந்து இப்ப பாசிட்டிவா, அதாவது ஒரு மனுஷனும் நம்மள வந்து பாசிட்டிவா தான் நம்ம நினைச்சுக்கணும். நம்ம எல்லாமே கரெக்டா தான் பண்றோம், நம்ம நல்ல விஷயத்தான் செய்யறோம், ஒரு மத்தவங்களுக்கு நம்மளால நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு உத்வேகத்துல நீங்க விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயமும் உங்களை வெற்றியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நீங்க ஒரு குட் பர்சனாலிட்டி பர்சனா மத்தவங்களால மதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது, அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க அப்படி என்னத்தை சாதிச்சீங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு நான் லேர்ன் பண்ண விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு மனிதன் கிட்ட அட்ராக்ட் ஆவீங்க. அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு படத்துல பாத்துருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை வந்து உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். ஓ இவங்கள மாதிரி நம்ம வரணும், இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிற மாதிரி ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலுமே இருந்திருக்கும். சோ அந்த பர்சன் யாரு, அவங்க கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை நீங்க கேதர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது ஒருத்தவங்க அவங்கள பார்த்து நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதோ அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணி அந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களால செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த முயற்சி செய்து திறம்பட உங்களுக்கு பிடித்த விஷயத்த நீங்க செய்யக்குள்ள கண்டிப்பா அதுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பா இதனால வேறதான் செய்யும். மத்தவங்க அதை வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு அந்த துறையில நீங்க வருவீங்க.
அப்ப உங்களுடைய பர்சனாலிட்டி கண்டிப்பா உயரும் அப்படிங்கிறது தான் சொல்ல. பர்சனாலிட்டி ஆளுமை திறனை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாங்க. சோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி பேசலாம். இப்ப சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன். சோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.